பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் குளிர்கால வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் பெத்லகேமை நோக்கி என்ற தலைப்பிலே பெத்லகேமில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை ஆராய்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். இறுதி நாளான 15ஆம் நாளாகிய இன்றைய தினத்திலும் அருணோதயம், ஆம், உதிக்கிற சூரியனாக ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் பெத்லகேமிலே வந்து பிறந்ததை வேதம் தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 78, 79 வசனங்களிலே வாசிக்கும் போது, அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், கால்களை சமாதானத்தின் வழி நடக்கவும், அந்த இரக்கத்தினாலே உன்னதத்திலும் தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி அங்கே வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், கிறிஸ்துவானவர் உலகத்திலே பிறக்கும்போது அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. இருளானதை பற்றி கொள்ளவில்லை. எந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒளியாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். உலகத்துக்கு வெளிச்சமாக கடந்து வந்தார். ஆம், இயேசுவாகிய நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள வெடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு தெரியப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர் தாமே நமக்கு ஒரு விடிவெள்ளியாய், நமக்கு ஒரு நம்பிக்கையாய் இருக்கிறார். ஆம், ஓசி அவளை பார்க்கிறோம். கர்த்தரை அறியும்படிக்கு தொடர்ந்து போவன புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது. பரலோகத்திலிருந்து பிதாவுடைய சமூகத்தில் புறப்பட்டு வந்த தேவன், அவர் இருள் அடைக்கிற வெளிச்சங்கள், இருள் அடைக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை தரும்படி அருணோதயமாய் இருந்தார். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கர்த்தருடைய மகிமை உண்டாகும். அதே மத்தேயும் எழுதுகிறார். மத்தேயு 4:15 வசனத்தில், இருள் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் அடிக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இந்த உலகத்திலே வெளிச்சமாய் இருளின் கிரியெல்லாம் நீங்கி போகும்படியாய் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் கிறிஸ்துவானவர் சொன்னார். அவரை நாம் அடிச்சுவடுகளிலே அவரை சொல்லும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். மெய்ப்பன் முன்னே செல்கிறார், நாம் அவருக்கு பின்னே செல்வோம், சத்தத்தை கேட்போம். அவரே நமக்கு சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமை அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். கர்த்தருடைய மகிமை உண்டாவது. சூரியனும் கேடகமுமானவர் நம்மோடு இருக்கிறார். ஆம், நமக்கு வெளிச்சம் தர முடியாகவும் பாதுகாக்க முடியாகும் அவர் நமக்கு முன்னே செல்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவது. ஆம், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அது சட்டையில் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் பெரிய புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். ஆம், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நாம் பயந்திருப்போம். நீதியின் சூரியன் நமக்காக சட்டையில் ஆரோக்கியம் தருவதற்காக வந்திருக்கிறார். ஆம், சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, விழுந்தாலும் எழுந்திருப்பேன், இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று மீகா புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், அந்தகார இருள் சூழ்ந்து கொள்ளும் கர்த்தர் வந்து வருவானால் நமக்கு வெளிச்சம் கொடுப்பார். ஆம், நித்தியத்திலும் அந்த கர்த்தர் உண்டாக்கிறதான அந்த பரம எருசலேமுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக அவர்தாமே ஆட்டுக்குட்டியானவரை விளக்காக இருக்கிறார். சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆம், தொடர்ந்து 22ஆம் அதிகாரம் 15வது வசனம் வெளிப்படுத்தல பார்க்கும்போது, அங்க ராக்காலம் இருக்கிறார். அங்க தேவனாய கர்த்தரையே பிரகாசிப்பார், சதா காலம் அரசாழ்வார். அந்த பிரகாசத்தை வெளிச்சம் நாமும் கழிவுறுவோம். இன்னொரு தேவன் தாமும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். வேலையாளும் ராஜா இங்கே இருந்து புறப்படுவார்.